ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லா தேங்காயும் வெட்டி போட்டாச்சு. வெட்டி போட்டதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு நான் அங்கிட்டு போய் வெயிலில் போய் காய வைக்க போகிறேன். என்னால் வந்து இந்த அளவு தான் வெட்ட முடியும். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா நல்லா வந்து வெட்டி போட்டிருப்பாங்க. நான் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் போதும். இதுவே வந்து நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் காய்ஞ்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து அந்த தனியாக அந்த சிரட்டை தனியாக அந்த இது தனியாக வந்துடும். நல்லா வெயிலில் காய வச்சாலே போதும். நான் மாடிக்கு கொண்டு போல எங்கள் வீட்டு பின்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் போய் நல்லா எடுத்து வச்சு காய வச்சிடலாம். ஆனால் தேங்காய் ஆட்டுறளவுக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் சரி பரவாயில்லை, நம்ம காய வச்சுட்டு சேர கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 காய் 20 காய் வில மரத்துலேருந்து வில நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து சில்லி எடுத்து வந்து காய வச்ச தேங்காய் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒரு 2 நாள் காய வச்சுருக்குறோம். 2 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கார் வெட்டி வச்சுது. இப்போ வந்து நேற்று நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால மரம் வந்துருமோ என்னமோ நினச்சி உள்ளே எடுத்து வச்சுட்டு போனேன். இப்போ அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெளியே நல்லா காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து 2 நாள் காய்ஞ்ச தேங்காய். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா இது பண்ணாலே நல்லா கொஞ்சம் கையில் வந்து அமுக்கி பிடிச்சாலே கையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பசையாகும். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இதிலெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதுவும் காய்ஞ்சதுக்கப்புறம் பத்தாது. ஆனால் தேங்காய் ஆட்டுறதுக்கு ஒரு 10 கிலோவாவது கொண்டு போகணும். பத்தாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வில வந்து எடுத்து வெட்டி போட்டு காய வச்சு மொத்தமாக ஒரு 10 கிலோ சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட்ட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஆட்டினாலும் அவங்க அதே காசு தான் வாங்குவாங்க. நிறைய ஆட்டினாலுமே வந்து அவங்க கொடுக்க வேண்டிய 50 ரூபாயோ 60 ரூபாயோ காசு கொடுக்கணும். அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.